பாரதி பாரதி நீ ஏன் டென்ஷனாகவே இருக்க? அதான் ஆம்புலன்ஸ் கரெக்டான டைமில் வந்துருச்சுல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நேரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ விடு. லேட் பண்ணாம நாமளே அழைச்சிட்டு போயிருக்கலாம்ல. இல்லையா, அதான் அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. அண்ட் மோர் ஓவர் ஆம்புலன்ஸில் போகிறது தான் பெட்டர். ஏன்னா அதில் ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். அண்ட் இந்த டிராஃபிக்கில் ஆம்புலன்ஸில் சீக்கிரம் போக முடியும். விடு, ஒரு ப்ராப்ளம் இருக்காது. பொண்ணுன்னு சொன்னாங்கல்ல, ரொம்ப அடியா? நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல. நீ ஏன் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க? ரிலாக்ஸ். சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீட்டிங் போவோம். யூ நீட் அ டைவர்ஷன். ஏய், சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஜிஹெச்ல இருக்க. ஆமா, லேட் ஆகும். என்ன இப்போ இதெல்லாம் போலீஸ்காரனை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். வேடி போன சார். ஃபோனு சார். என்னையா அந்த பொண்ணு மொபைல் தானேயா? ஆமாம் சார். ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல கிடச்சிதுன்னு அந்த பொண்ணை கொண்டு வந்து சேர்த்தவங்க எடுத்து வந்து கொடுத்தாங்க சார். என்னையா கால் ஹிஸ்டரியில் காலே இல்லை சார்? ஃபோன் புக்கில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் சார். அக்கா, அப்பா, அண்ணன், மாமா. சார் ஏதாவது ஒரு நம்பருக்கு போட்டு பாருங்கள் சார். என்ன கால் பண்றா? வழக்கமா எஸ்எம்எஸ் தானே பண்ணுவா. மகதி. தாயி, நான் தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நீங்க யாரு? இன்ஸ்பெக்டரா? சார், இது மகதி ஃபோன் ஆச்சே. நீங்க எப்படி? சார், மகதிக்கு ஏதாவது பிரச்சனையா? அந்த பொண்ணுக்கு நீங்க என்னமா வேணும்? அக்கா சார். மகதிக்கு ஒண்ணும் இல்லையே. எங்க இருக்கா சார்? அக்கானா கூட பிறந்த அக்காவா? ஆமா சார், கூட பிறந்த அக்கா தான் சார். அவளுக்கு வாய் பேச வராது. எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்லம்மா, நீங்க உடனே ராயப்பேட்டை ஜிஹெச்சுக்கு வாங்கம்மா. ஜிஹெச்கா? எதுக்கு சார்? எதுக்கு நான் ஜிஹெச்க்கு வரணும்? இங்க பாருங்கம்மா, கோடம்பாக்கம் பக்கத்துல அந்த பொண்ணை காரை இடிச்சிட்டு போயிட்டான் சார். உயிர் இருக்கு சார். ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா பொழைச்சிடும் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார், எப்படிங்க ஆச்சு? ஒரு காரை அடிச்சு போட்டு போயிட்டேன் சார். சின்ன பொண்ணு சார், பாவம் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார், எங்க எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு? கோடம்பாக்கமா? கோடம்பாக்கமா சார்? ஒரு 1 hour இருக்குமா? என்னம்மா நீ கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? கோடம்பாக்கத்துல தான். அங்க இருந்த ஆளுங்க ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து ஜிஹெச்ல சேர்த்திருக்காங்க. சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க, உடனே வாங்கம்மா. சார், மகதிக்கு ஒண்ணும் இல்லையே. நல்லா இருக்கா தானே? நல்லாதாம்மா இருக்காங்க. சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஹலோ சார். ஹலோ. என்னாச்சு? யார் கூட பேசிட்டு இருக்க? மாத்திக்க என்னப்பா? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. சந்தோஷ், அங்க ஆக்சிடென்ட் ஆனது மகதிக்கு தான். சந்தோஷ். வாட்? மாத்திக்க ஆக்சிடென்ட் ஆச்சா? என்ன சொல்ற நீ? ஆமா சந்தோஷ், இன்ஸ்பெக்டர் அவ மொபைல்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு. உடனே ஜிஹெச்க்கு வர சொன்னாரு. மகதின்னு தெரியாம நான் அவளுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு எனக்கு புரியல. இன்ஸ்பெக்டர் ஃபோன் என்ன சொன்னாரு? உடனே வாங்கன்னு சொன்னாரு. சந்தோஷ், எனக்கு பயமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் எல்லாம் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது சின்ன ஆக்சிடென்ட் இருந்தாலும் போலீஸ் வருவாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ். அதான் ஆம்புலன்ஸ் வந்துச்சுல, ஒண்ணு இல்லன்னு சொன்னாங்கல்ல. அதனால என்ன சொன்னா? ஒரு ப்ராப்ளம் இல்லன்னு சொல்லிட்டு போனா. நீ தேவலாம் பயப்படாத, ஃபர்ஸ்ட் போலாம். வண்டி வா, வண்டி ஏறு. சந்தோஷ், ஒரு நிமிஷம். மகதிக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? ஒன்னும் ஆயிருக்காது. நீ ஃபர்ஸ்ட் வண்டியில ஏறு. வா 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 வா, நீ ஏறு. சார், டீ. யோ, எங்கயா வாங்கின? கடையில். சூடாவே இல்ல. சாரி சார். என்ன சார், யாராவது வராங்களா சார்? யோ, பிளட் ரிலேஷன் வராங்கய்யா. உள்ள போய் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. ஓகே சார். அவளால பேச கூட முடியாதே. என்னன்னு சொல்லிருப்பா? ஆக்சிடென்ட் ஆனது மகத்தின்னு தெரியாம வந்துட்டோமே. நீங்களாவது பாத்துருக்கலாம்ல.
எனக்கு பயமா இருக்கு சந்தோஷ். நீ டென்ஷன் ஆகாத பாரதி, ப்ளீஸ் நீ ரிலாக்ஸ். ஒன்றும் இருக்காது. நீ இப்போ டென்ஷன் ஆகிறதுனால எனக்கும் டென்ஷன் ஆகுது. அப்புறம் வண்டி ஓட்ட முடியல என்னால். மாத்திக்கு ஒன்றுமே இருக்காது பாரதி, நீ கவலைப்படாத. அதான் நம்ம பார்த்தோம், ஆம்புலன்ஸ் வந்துருச்சுல, சேஃபாக இருப்பா, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மாத்தி நம்மளை பார்த்துருப்பாளா? நம்மளை பார்த்துருந்தா நம்ம கிட்ட வந்திருப்பாள்ல. அது சுற்றி க்ரௌடில் இருந்தனால நம்மளை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நீ வேணா பாரு. அப்பா கிட்ட சொல்லலாமா சந்தோஷ்? இல்லை வேணாம். அது ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். எப்படியும் சொல்லிதானே ஆகணும். இப்பவே சொல்லிடுறேனே, இன்னும் அவ வீட்டுக்கு வரலன்னு பயந்துருப்பாரு. இல்லை நீ ஃபோனை கொடு. டயல் பண்ணிட்டல. சொல்லுமா. மாமா எங்கே மாமா இருக்கீங்க? சரியான நேரத்துக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. இப்போதான் நீங்கள் சுட்ட சம்சாவை கடைக்கு போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள? அது ஒன்றும் இல்லை மாமா. நீங்கள் அது நம்ம மகத்திக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அது என்னாச்சு? என்ன மகதிக்கு என்னாச்சு மாப்பிள்ள? இல்லை நீங்கள் பயப்படாதீங்க மாமா. ஆமாம் நான் சொல்கிறேன்ல. ஒன்று மாமா, சின்ன அடிதான் மாமா. நீங்கள் கொஞ்சம் ஜிஹெச்சுக்கு வந்துடுங்களேன். ஐயோ மாமா, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க மாமா. தான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை மாமா. நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் வாங்க, கிளம்பி வாங்க மாமா. ஒன்றும் இல்லை, நீங்கள் டென்ஷன் மாமா, நீங்கள் தேவையான டென்ஷன் ஆகாதீங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க மாமா. இது பாரதிக்கு தெரியுமா மாப்பிள்ள? பாரதிக்கு தெரியும். பாரதி என் கூட தான் இருக்கா. நீங்கள் கிளம்பி வாங்க மாமா. சரிங்க மாப்பிள்ள, நான் வந்துடுறேன். ஓகே. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சும் தெரியலையே. ஏதாச்சும் அட கடவுளை, ஏன்டா இப்படி சோதிக்கிறேன்? என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சாப்பா. நீங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. பார்த்து போங்க சார். ஐயோ, நீங்க தான் ஃபோன்ல பேசினதா? ஆமா சார், நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? சார், மாதி எப்படி இருக்கா? மாதி சரவ எங்க இருக்கா? டென்ஷன் ஆகாதீங்க மேடம். சார் நீங்க? நான் சந்தோஷ். என் ஒய்ஃப் மகதி, என்னோட சிஸ்டர்லா தான். என்னாச்சு? ஏதாவது சீரியஸ் இன்ஜுரி, ஏதாவது பிரச்சனையா? அவளுக்கு பேச்சு வராது சார். அவளால பேச முடியாது. அவ எங்க இருக்கா சார்? ஓகே மிஸ்டர் சந்தோஷ், கொஞ்சம் என் கூட வாங்க. நத்திங். ஒரு நீங்க சார், அந்த பொண்ணோட பேர் என்ன? மாத்தி சார். என்ன சார், சீரியஸான இன்ஜுரியா? என்ன ப்ராப்ளம் சார்? அந்த பொண்ணு இறந்துடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? சார், மார்ச்சுவரியில பாடி இருக்கு. அது உங்க சிஸ்டர் இன் லாவான்னு உள்ள போய் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. கான்ஸ்டபிள் சார், சாரை கூட்டு போங்க. ஓகே சார், வாங்க சார். இல்லை, அது மாத்தி தானே? இல்லை, அது வேற யாராவது இருக்குமோ ஒருவேளை? எனக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க தான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். போங்க சார், ப்ளீஸ் போங்க. வாங்க சார். சந்தோஷ், என்னாச்சு? அவர் என்ன சொன்னாரு? மகத்துக்கு என்னாச்சு? இல்லை,
அது செல்ஃபோன் இருந்தனால அது 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 அவளாம் சரியா தெரியலையா, அதனால சும்மா உள்ள ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வந்து என்ன யாருன்னு பார்க்க சொல்ல, நான் உள்ள போய் பார்த்துட்டு மட்டும் என்னன்னு சொல்கிறேன். ஐடென்டிஃபைனா உள்ள உள்ள எங்க சந்தோஷ்? இல்லை உள்ள அந்த சார் வாங்க சார், மார்ச்சரிக்கு போனோம். மார்ச்சோரியா? சந்தோஷ் இல்ல என்ன சொல்றாங்க? இல்லம்மா, மகதி எதுக்கு மார்ச்சோரி? மகதி போய் என்னாச்சுன்னு சொல்லுங்க சந்தோஷ். மகதி ஒண்ணு என்ன சொல்றீங்கல்ல, விடு அவ சும்மா ஐடென்டிஃபிகேஷன் கூப்பிடுறாங்க. அது என்ன நான் பார்த்துறேன். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் ப்ளீஸ். ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்லம்மா, நீ இரு, நான் பார்த்துறேன். சார் வாங்க சார் சீக்கிரம். நீ இங்கே வராத. மகதி இல்ல, நீ இங்கே இரு, இங்கே இரு. மகதி மகதி இல்ல, மகதி மகதி மார்ச்சுவரியில இல்ல, மகதி இல்ல, மகதி மகதியா இருக்க கூடாது. சார் இது உள்ளதான். சார் வாங்க. சார் இதுதான் சார், பார்த்து அடையாளம் சொல்லுங்க சார்.
என்னாச்சு சந்தோஷ்? சந்தோஷ் என்னாச்சு சந்தோஷ்? மாருதி